Hey all, this is Jyoti Tarot. Welcome to my channel. இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா உங்க பர்சனோட கரண்ட் தாட்ஸ் எப்படி இருக்கு உங்க மேல அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இது ஒரு பைல் ரீடிங் தான். ஸோ நான் 3 டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் இங்க வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது எது அட்ராக்டிவா இருக்கோ இல்ல உங்களோட இன்டியூஷன் கேட்டு கூட நீங்க இதை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களோட கார்ட்ஸ்க்கான ரீடிங்கை நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? நான் 1 by 1 ரீடிங்ஸ் சொல்லிட்டே இருக்கேன். ஸோ இன்னைக்கு இப்படிதான் நம்ம டாபிக்ல பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கம்யூனிட்டி போஸ்ட்ல என்னோட நம்பர் இருக்கு, நானும் சொல்றேன். இப்போ நோட் பண்ணுங்க, 8939767271. இதான் என்னோட நம்பர். ஸோ இதுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ஃபர்மேஷன். பர்சனல் ரீடிங்ஸ்ல ஆஃபர் போயிட்டு இருக்கு. கேண்டில் ரீடிங், ஸ்மோக் ரீடிங், ஃபிளார் ரீடிங், வாட்டர் ரீடிங், இது எல்லாத்துக்குமே ஆஃபர் போயிட்டு இருக்கு. வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட டிவைன் கிட்ட ஒரு கைண்ட் அட்வைஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க இது சூஸ் பண்ணிருந்தீங்க இந்த கார்டு அப்படின்னா நீங்க பைல் 1, இந்த கார்டு சூஸ் பண்ணீங்க அப்படின்னா பைல் 2, இந்த கார்டு சூஸ் பண்ணீங்க அப்படின்னா பைல் 3. ஓகேங்களா? இப்போ ஓகே, இந்த கார்டு பைல் 1க்கான ரீடிங்ஸ் பாத்திரலாம். ஓகேவா? ஆல்ரெடி இங்க ஒரு கார்டு இருக்கு. ஸோ நம்ம ஒரு 2 கார்டு எடுக்கலாம், இல்ல ஒரு 3 கார்டு எடுப்போம். ஓகேங்களா? குவிக் ரீடிங்ஸா பாத்திரலாம், இப்பதான் உங்களுக்குமே ஈஸியா இருக்கும். ஓகே, ஃபைல் 1 குரூப் 1, அவங்க பர்சனோட கரண்ட் தாட்ஸ் எப்படி இருக்கு, என்ன சொல்ல வராங்க. ஒன்ஸ் அகைன் பஞ்சா விழுகுது. நம்ம ஒரு கார்ட்ஸா போயிடும். ஓகே, குரூப் 1 என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க அவங்க பர்சன் கிட்ட, அவங்களோட கரண்ட் தாட் எப்படி இருக்கு. ஓகே, 2 கார்டு வந்துச்சு. ஓகே, கார்ட்ஸ் பார்க்கலாம். கிளாரிபிகேஷன் வேணும்னா கார்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த 2 கார்டு பார்க்கலாம், அப்புறம் இது ஃபைனலா பார்த்துக்கலாம். அது யூனிவர்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்க அட்வைஸா இருக்கும். ஓகே, இந்த ஹெர்மிட் கார்டு ஓகேங்களா, அது ரிவர்ஸ்ல வந்திருக்கும் உங்களுக்கு. இந்த ஹெர்மிட் கார்டு ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இப்ப நீங்க உங்க பர்சன் கிட்ட இருந்து பிரிஞ்சுதான் இருக்கீங்க, செப்பரேஷன்ல இருக்கீங்கன்னு தெரியுது. டெஃபினட்டா நோ கான்டாக்ட், நோ கம்யூனிகேஷன் ரிலேஷன்ஷிப் தான். ஓகேங்களா? இல்ல ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். இந்த பிரிவு உங்களுக்கு இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க இப்ப உங்க பர்சன் கிட்ட ஒரு தனிமையதான் ஃபீல் பண்றீங்க. அவங்க உங்களுக்கு அந்த லவ் கொடுக்கறதுக்கு விலகி நிக்கிறாங்க, கொடுக்க மாட்டேன்றாங்க. லவ் இருந்தாலும் இந்த லவ் உங்ககிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒன் சைடு லவ்வர்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி மேரேஜ் லைஃப்ல இருக்கீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கீங்கனாலுமே ஒரு செப்பரேஷன், அதாவது ஒரு டிவோர்ஸ், அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அப்ளை பண்ணிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏதோ ஒரு வகையில இந்த கார்டுல எனக்கு ஒரு செப்பரேஷன் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு டிஸ்டன்ஸ் தெரியுது. ஓகேங்களா? சோ உங்களை விட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல அவங்க இருக்கிற மாதிரியும், அவங்கள விட்டு கட்டாயமா நீங்களும் போகணும் அப்படின்னு நீங்க ஃபோர்ஸ் பண்ணப்பட்டிருக்கலாம். இல்ல நீங்க கூட அவங்கள லவ் பண்ணிட்டு இப்போ அட்லாஸ்ட் அவங்க எந்த இதுவுமே உங்களுக்கு ஒரு கொடுக்கல, அவங்க வகையில எந்த ஒரு லவ்மே இல்லைன்னு சொன்னோன்னே இப்ப நீங்க அவங்கள விட்டு பிரியணும்னு கூட முடிவெடுத்திருக்கலாம். கார்ட்ஸ் டிஃப்ரெண்டா காமிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கார்டு ஓபன் பண்ணலாம், அப்ப புரிஞ்சிடும். நம்ம நடுவுல ஓபன் பண்ணோம், இப்ப இந்த கார்டு ஓபன் பண்ணலாம். ஃபைனலா அட்வைஸ் பார்க்கலாம். யூனிவர்ஸ் கிட்ட இருந்து வந்த அட்வைஸ் வேணும்னாலும் நம்ம எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் மெஜிஷியன் கார்டு. ஓகேங்களா? ஸோ மெஜிஷியன் அப்படின்னு சொல்லும் போது இந்த செப்பரேஷனை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த மெஜிஷியன் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு மேஜிக் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாங்க. இப்படி நீங்க இவ்வளவு செப்பரேஷன்ல இருந்து கஷ்டப்படுறீங்களா, யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குது என்ன, இந்த மெஜிஷியன் அப்படிங்கும் போது இந்த செப்பரேஷன்லயே ஒரு மேஜிக் நடக்கும். ஏன்னா இதுக்கு ஒரு ஆக்ஷன் இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல. ஓகேங்களா? அந்த பர்சன் உங்களை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா
நீங்க வந்து அதை நினைச்சு நீங்க என்ன செய்யணும்னு கவலைப்பட்டு இருக்கீங்க. அப்படி நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து தயவு செஞ்சு வெளியில வாங்க. வெளியில வந்து ஒரு உலகத்தை பார்க்க ஆரம்பிங்க. உங்களை சுத்தி இருக்கிற விஷயங்களை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நீங்க ஒரு ஹாப்பியான லைஃப்க்கு என்ன செய்யுங்க, வழிவகுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த பர்சன் வருவாங்க உங்களை தேடி அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸை வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க வந்து மூவ் ஆன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கல. சோ அந்த வகையில நீங்க வந்து என்ன செய்யணும்னு அவசியம் இல்லை, பயப்படணும்னு அவசியம் கிடையாது. யூனிவர்ஸ் வந்துட்டு ஆக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் உங்களுக்கு ஆன்சர் தராங்க. நீங்க செப்பரேஷன்ல இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து ஆக்ஷன் இருக்கு. உங்க பர்சன் இப்போ உங்களை விட்டு போயிருக்காங்க. அது வந்து ஒரு டெஃபினட்டான முடிவு கிடையாது. காலம் ஃபுல்லா அவங்க உங்களை விட்டு போயிருவாங்க, உங்களை தேடி வரவே மாட்டாங்கன்னு கிடையாது. எப்பயாவது ஒரு இடத்துல அவங்க உங்களை தேடி என்ன செய்வாங்க, வருவாங்க. ஸோ அந்த ஹோப்போட வெயிட் பண்ணுங்க. உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. யூனிவர்ஸ் அதை கேட்கறாங்க, அதுக்கு பதிலும் தர்றாங்க. ஸோ உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து என்ன ஒரு ஆக்ஷன் இருக்கு, ஒரு பவர் இருக்கு. அந்த செல்ஃப் கான்பிடன்ஸோட இருங்க. மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. ஒரு கிளாரிட்டியோட இருங்க, ஒரு வில் பவரோட இருங்க. ஸோ நீங்க ரொம்ப திறமையானவங்கன்னு தெரியுது. அவங்களுமே ரொம்ப டேலண்டடான பர்சன் தான். ஸோ ரொம்ப கிரியேட்டிவா திங்க் பண்றீங்கன்னு தெரியுது. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மாறிடும், இப்படி மாறிடும், அப்படி மாறிடும், நிறைய நீங்களே யோசிக்கிறீங்க, நிறைய ட்ரீம்லயே இருக்கீங்க, டே ட்ரீம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நிறைய இமேஜினேஷன்ல இருக்கீங்க. அவங்களுமே இப்ப இந்த நிலைமையிலதான் இருக்காங்க. உங்களை நினைச்சு நிறைய டே ட்ரீம் வந்து பண்றாங்க. என்னதான் உங்களை வேண்டான்னு சொன்னாலும் உங்களோட கரண்ட் தாட் உங்க மேல எப்படி இருக்குன்னா, திரும்ப உங்ககிட்ட எப்படியாவது வரணும், எப்படியாவது உங்ககிட்ட பேசணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகணும், இப்ப இருக்க ப்ராப்ளம் வந்து சார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நீங்க அவங்களுக்காக பண்ற அந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா போய் ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகதான் செய்யுது. நீங்க அவங்கள திங்க் பண்றது அவங்களுக்கு கண்டிப்பா தெரியுது. அவங்க அதை சென்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்லோவா இந்த ஆக்ஷன் வந்து உங்களுக்குள்ள என்ன ஆகும், நடக்க ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த பர்சனே உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. ஏன்னா அவங்களோட கரண்ட் தாட் பாக்குறப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் முடிஞ்சு போல, இதுக்கு வந்து கண்டிப்பா இனிமேதான் ஒரு ஆக்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி யூனிவர்ஸ் சொல்றாங்க. உங்க பர்சனோட திங்கிங் அப்படிதான் இருக்கு. சோ செப்பரேஷன் நீங்க முடிவு எடுத்திருக்கலாம். இப்ப கூட நீங்க என்ன செஞ்சிருக்கலாம், முடிவு எடுத்து பிரிஞ்சு போயிருந்திருக்கலாம். உங்களோட கரண்ட் தாட் வந்து உங்களுக்கு நீங்க வேணாம் அப்படிங்கிற ஒரு தாட்ல இருந்தாலும், ஆனா இன்னொரு பக்கம் ஸ்ட்ராங்கா வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து வேணும், நம்ம பண்ணது கரெக்ட் தானான்னு சொல்லி உங்க பர்சன் என்ன பண்றாங்க, திங்க் பண்றாங்க. அவங்களால ஒரே நிலைமையில வந்து இருக்க முடியல. இப்ப யூனிவர்ஸ் என்ன அட்வைஸ் கொடுக்குவாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ பினான்சியலா வந்து நீங்களும் இண்டிபெண்ட் ஆகுறீங்கன்னு தெரியுது. உங்க பர்சனுமே இவ்வளவு நாள் வேற ஒர்க் இல்லாம இருந்திருக்கலாம். சோ அதனாலேயும் இந்த செப்பரேஷன் வந்து ஏற்பட்டிருக்கலாம். சரியான ஒரு ஒர்க் இல்ல. சோ வீட்டுல வந்து உங்க பர்சன் வந்து அக்செப்ட் பண்ணாம இருக்கலாம். அதனால ஒரு சண்டை வந்திருக்கலாம். ஆனா இப்போ வந்து அவங்க ஸ்லோவா ரெடி ஆகுறாங்க, உங்ககிட்ட வர்றதுக்கு அவங்களை தகுதிப்படுத்திக்கிறாங்க. ஸோ மேரேஜ் அப்படின்னு பண்ணும்போது ஒர்க் வந்து ஒரு மேஜரான விஷயம். ஸோ அதுல வந்து அவங்க இண்டிபெண்ட் ஆகுறாங்க. நீங்களுமே உங்க பர்சனுக்காக பினான்சியலா இண்டிபெண்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க. நம்ம ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் இருக்கு. ஸோ உங்களை செல்ஃப் கேர் கொடுக்க ஆரம்பிங்க. அதையே நடந்ததே நினைச்சு உட்கார்ந்துட்டு இல்லாம ஒரு செல்ஃப் கேர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதையும் யூனிவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. தெரியல, நான் ஜூம் பண்றேன். அது மாதிரி வீட்டுல என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் உங்க பர்சனை பத்தி நீங்க வந்து அதை வந்து நினைச்சு கவலைப்படவே வேண்டாம். யூனிவர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு அவங்க ஆன்சர் கொடுத்துட்டாங்க. உங்க பர்சனோட தாட்மே என்ன உங்க மேலதான் இருக்கு. உங்க வீட்டுல ஏதாவது சொல்லலாம், நீ மூவ் ஆன் வந்து ஆகு, அந்த மாதிரி இந்த பர்சன் தான் உன்னை விட்டு போயிட்டாங்கல்ல, ஒரு செப்பரேஷன்ல தானே இருக்கீங்க, மூவ் ஆன் பண்ணுங்கன்னு சொன்னாலும் நீங்க ஒரு ஹோப்போட என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்க பர்சனை வந்து விடாம நீங்க விட்டு கொடுக்காம இருக்கீங்க. ஏன்னா அவங்க சைடு இருந்து இது வரைக்கும் ஒரு ஆக்ஷனுமே வரல. அதனாலதான் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் உங்களை கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ உங்களுக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கு, இந்த பர்சன் நம்மளை தேடி வருவாங்களா, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இல்ல இப்பதான் போனாங்க இன்னும் கூட வரலையே அப்படின்ற தாட் வந்து இருக்கு. ரொம்ப வருஷம் பிரிஞ்சிருந்தாலும் சரிதான், இப்போ கரண்டா பிரிஞ்சிருக்கீங்கனாலுமே சரிதான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் ஒன் சைட்ல இருக்கீங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்களுக்கு நான் சொல்லவே இல்லை என் லவ்வ. சோ எனக்கெல்லாம்
இது வந்து எப்படி ரெசனேட் ஆகும்னு கேட்டா கண்டிப்பா ரெசனேட் ஆகும். உங்க லவ் புரிஞ்சுக்காம அவங்க போயிட்டாங்க, நீங்க வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை, உங்க லவ் அவங்களுக்கு தெரியாதுன்னா உங்க லவ் நீங்க சொல்லாமலே அவங்க சென்ஸ் பண்ணுவாங்க. இந்த டைம்ல உங்களுக்கு அந்த ஆக்ஷன் அண்ட் கிரியேஷன் வந்து உங்களோட லவ் லைஃப்ல வந்து ஒர்க் அவுட் ஆகதான் செய்யும், யூனிவர்ஸ் சொன்ன மாதிரி. ஏன்னா அவங்க கரண்ட் தாட்ல வந்து நீங்க இருக்கீங்க, ஷுவரா இருக்கீங்க. ஸோ நீங்களும் இண்டிபெண்ட் ஆகுறீங்க ஃபினான்ஷியலா, உங்க பர்சனும் ஃபினான்ஷியலா இண்டிபெண்ட் ஆகுறாங்க. ஸோ இதனால உங்களை வச்சு உங்களை பர்சனை வச்சு வீட்டுல வரக்கூடிய கான்செப்ட வந்து மாறும். யூனிவர்ஸும் அதை தவிர்த்து கொடுக்குறாங்க உங்களுக்கு, அதான் அவங்க அட்வைஸா சொல்றாங்க. உங்க பர்சனோட கரண்ட் தாட்லயுமே இந்த வீட்டுல நடந்த இந்த பிரச்சனைகள் வந்து ஓடல. என்னடா அந்த பொண்ணு வீட்டுல எப்படி சொல்லிட்டாங்களே, அந்த பையன் வீட்டுல எப்படி சொல்லிட்டாங்களேன்னு அவங்க அதை யோசிச்சிருக்கலாம். ஸோ அதனால கூட அவங்க ஃபினான்ஷியலா இண்டிபெண்ட் ஆகணும்னு நினைச்சிருக்கலாம். ஏன்னா அவங்களவே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கார்னர் பண்ண ஆரம்பிப்பாங்க உங்க பர்சனவே. அப்படி கார்னர் பண்றப்போ அவங்களுக்கும் அது கஷ்டமா இருக்கு, அதனால ஒரு செப்பரேஷனுக்குள்ள வந்து போயிருக்காங்க. நம்மளால எதுக்கு இந்த பொண்ணுக்கு கஷ்டம், இந்த பையனுக்கு கஷ்டம் அவங்க போயிருக்கலாம். நீங்களுமே உங்க பர்சனால டார்கெட்டட் ஆவீங்க, நீ எதுக்கு, நீ லவ் பண்ணனாலதானே அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே ஒரு டார்கெட்டட் ஆவீங்க. ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப் பார்த்து நிறைய பேர் ஜெலஸும் ஆகுறாங்கன்னு தெரியுது, இவங்க எப்படி ஒன்னா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. இதுல தேர்ட் பர்சனோட இன்வால்வ்மெண்ட்டும் எனக்கு தெரியுது, குரூப் 1. ஆனா என்னதான் தேர்ட் பர்சனோட இன்வால்வ்மெண்ட் இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பா உங்களுக்குள்ளதான் ஒர்க் ஆக போகுது. அந்த தேர்ட் பர்சனுக்குள்ள வந்து கண்டிப்பா ஒர்க் ஆக சான்ஸே இல்லை. ஏன்னா தேர்ட் பர்சனுக்கும் உங்க பர்சனுக்கும் எந்த வித கனெக்ஷனுமே இல்லை. ஆனா தேர்ட் பர்சனுக்கு உங்க பர்சன் மேல ஒரு ஆசை இருக்கு, அவங்க ஒரு பொறாமைப்படுறாங்க, எப்படியாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பிரிச்சிடணும், இப்போ ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க, இனி ஃபுல்லா டிஸ்டன்ஸ் ஆக்கிடணும்னு யோசிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். ஏன்னா உங்க பர்சனோட கரண்ட் தாட்லயுமே நீங்க இருக்கீங்க. சோ நீங்க என்ன டிஸ்டன்ஸ்ல இப்ப இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்கா வரும், குரூப் 1. சோ உங்களுக்கான மெசேஜஸ் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய். அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்க பர்சனல் ரீடிங்ஸ் வந்து எடுத்துக்கலாம். என்னோட நம்பர் சொல்றேன், 8939767271. இதுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி பர்சனல் ரீடிங்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஆஃபர் போயிட்டு இருக்கு, கேண்டில் ரீடிங், ஃபிளவர் ரீடிங், மக் ரீடிங், ஸ்மோக் ரீடிங்னு. ஸோ அந்த ஆஃபர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பா டெக்ஸ்ட் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ கைஸ். ஓகே, நீங்க எந்த கார்டு சூஸ் பண்ணிருக்கீங்களா, யா குரூப் 2 வெல்கம். இது வந்து யூனிவர்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்க அட்வைஸா நம்ம எடுத்துக்கலாம். சோ ஒரு 2 கார்டு, எனி 2 கார்ட்ஸ் உங்களுக்கு ஓகேவா? ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வரும் மெசேஜஸ், இதுலயே உங்களுக்கு கிளியரா போகும் மெசேஜ், ஓகேவா? ஓகே, எல்லாருக்கும் இப்படி பஞ்சா வந்து போகுதே. ஓகே, நமக்கு கிளியரான கார்ட்ஸ் தான் வேணும், பஞ்ச் கார்ட்ஸ் வந்து வேண்டாம். ஓகே, உங்க பர்சனோட கரண்ட் தாட் என்னவா இருக்கு, பர்சனோட கரண்ட் தாட் என்ன? ஓகே, கரெக்டா 2 கார்ட்ஸ் வந்திருக்குங்க. ஓகே, இப்ப பாக்கலாமா? ஏதாவது அட்வைஸ் வேணும் அப்படின்னா நம்ம திரும்ப கார்ட்ஸ் எடுத்துக்கலாம், ஓகேவா? மேக்ஸிமம் இதுலயே நம்ம கிளியரா சொல்லிடலாம். ஓகே, நான் இந்த கார்டு ஓபன் பண்றேன். பேக் ஸ்டாம்பிங் அப்படின்னு இருக்கு. சோ வந்து நீங்களும் ஒரு பிரிவுல இருக்கீங்கன்னு தெரியுது. உங்க பர்சனை வந்து நீங்க ரொம்ப நம்பியிருப்பீங்க, நம்பியுமே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, உங்க முதுகுல குத்துற மாதிரி ஒரு விஷயத்தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேக் ஸ்டாம்பிங் அப்படின்னா முதுகுல குத்துறது தான். ஸோ உங்களை வந்து முதுகுல குத்தி இருக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் தான் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இந்த விஷயம் பண்ணா ஹர்ட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு என்ன செஞ்சிருப்பாங்க, உங்களை வந்து ஹார்ட் பிரேக் பண்ணிட்டு அவங்க போயிருப்பாங்க. இல்ல அவங்களுக்கு வந்து தெரியாம வந்து இருந்திருக்கலாம், உங்களுக்கு இந்த விஷயம் பண்ணா ஹர்ட் ஆகும் அப்படிங்கறத அவங்களுக்கு வந்து தெரியாமயும் இருந்திருக்கலாம், இல்ல தெரிஞ்சே இந்த விஷயத்த பண்ணிருக்கலாம். ஐ திங்க் ஒரு 50-50 இருக்கும். ஒண்ணு உங்களுக்கு பெயின் இருக்கும்னு தெரிஞ்சே அவங்க வந்து உங்களுக்கு அந்த வலியை கொடுக்கறது, 2வது பெயின் இருக்குமா இல்லையாங்கிற அந்த ஒரு டவுட்லயே வந்து உங்களுக்கு அந்த பெயினை வந்து அவங்க கொடுக்கறது. சோ இது வந்து ஒரு பெரிய ஹார்ட் பிரேக் பெயின் மாதிரி தான் தெரியுது. ஸோ கண்டிப்பா நீங்களும் செப்பரேஷன்ல தான் இருக்கீங்க குரூப். ஸோ உங்களோட செப்பரேஷன் பார்க்கும்போது
இது வந்து ஒரு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு செப்பரேஷனா தெரியுது. ரொம்ப வருஷம் லவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தெரியுது. ரொம்ப வருஷம் லவ் பண்ணிட்டு சடனா விட்டுட்டு போனா எந்த அளவுக்கு ஒரு பெயின் இருக்கும். ஒரு 13-14 இயர்ஸ் லவ் பண்ணிட்டு சடனா ஒரு பிரேக்கப் அப்படின்னு சொல்றதுன்றது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. சோ அந்த மாதிரிதான் அந்த பர்சன் வந்து பண்ணியிருக்காங்க. இத்தனை வருஷம் நல்லா பழகிட்டு இப்ப எந்த ஒரு ரீசனுமே சொல்லாம உங்களை விட்டு போயிருக்காங்க. அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறது சின்ன வார்த்தை. ரொம்ப ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அது தாக்கும். அந்த அளவுக்கு நீங்க வந்து அந்த பர்சன் இல்லாததை வந்து எமோஷனலா அந்த அளவுக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க. உங்களால இந்த பர்சனே இல்லாம அடுத்த ஒரு கட்டத்தை எடுத்தே வைக்க முடியல. அவங்க உங்ககிட்ட சொன்ன பொய்கள், அவங்க உங்களை பத்தி சொன்ன அட்மைரிங்கான வார்த்தை, இது எல்லாமே உங்க மனசுல ஓடிட்டே இருக்கு. இவ்வளவு தூரம் நம்மகிட்ட இப்படி பேசிட்டு இந்த பர்சனால எப்படி இப்படி பண்ண முடிஞ்சுச்சு? நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு துரோகம், இவ்வளவு பெரிய ஒரு பேக் ஸ்டாம்ப் பண்ணிட்டாங்க, முதுகுல குத்திட்டாங்களே, உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் அட்டாக்கா இருக்கு. அது இந்த பர்சனை இப்படி பண்ணாங்க, அந்த பர்சன் இப்படி பண்ணுவாங்கன்னு நீங்க எதிரே பார்த்திருக்க மாட்டீங்க. அவ்வளவு தூரம் நீங்க இவங்களை என்ன பண்ணுவீங்க, நம்புவீங்க, மழை போல நம்பி இருப்பீங்க. இவங்கதான் நமக்கு அடுத்து, இவங்கதான் நம்மளோட லைஃப். மேபி இத பாத்துட்டு இருக்கவங்களுடைய பர்சன் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு லவ் வந்து குடுக்குற மாதிரி குடுத்துட்டு உங்களை விட்டு சடனா போயிருப்பாங்க. மேபி உங்களுக்கு அப்பா இல்ல அம்மா யாராவது இல்லாம இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குரூப் 2 உங்களுக்கு அப்பா இல்ல அம்மா வந்து இல்லாம இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இல்ல 2 பேருமே இல்லாம இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தாத்தா பாட்டி அந்த மாதிரி ஒருத்தர் வீட்டுல வளரலாம். சோ அப்படி நீங்க வளர்ந்துருக்கனால இல்ல ஆசிரமம் அந்த மாதிரி கூட வளர்ந்துருக்கலாம். சோ அந்த அந்த எனர்ஜி வந்து எனக்கு தெரியுது. சோ அந்த மாதிரி நீங்க வளர்ந்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பர்சனை வந்து நீங்க ரொம்ப நம்பியிருப்பீங்க. இவங்கதான் உங்களுக்கு அம்மா அப்பான்ற அளவுக்கு நம்பியிருப்பீங்க. சோ அந்த சிச்சுவேஷன்ல அவங்க உங்களை விட்டுட்டு போகும்போது பேக் ஸ்டாம்ப் பண்ணும்போது நீங்க ரொம்ப உடைஞ்சு போயிட்டீங்கன்னு தெரியுது. சரி பார்க்கலாம், அடுத்த கார்டு பார்ப்போம். இந்த பட்டர்ஃப்ளை அப்படின்னும் போது இது ஒரு சாம். ஓகேங்களா? பட்டர்ஃப்ளை சாமை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு நியூ, அதாவது இப்போ இருக்க பேஸ் கரண்டா நீங்க வந்து ஒரு பிரேக்கப்ல இருக்கீங்க, ஒரு பெரிய ஹார்ட் பெயின்ல இருக்கீங்க, ஹார்ட் அச்சைல இருக்கீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்போ அந்த சிச்சுவேஷனோ மாறும் அப்படிங்கிறதுக்கு இந்த பட்டர்ஃப்ளை வந்து ஒரு பெரிய உதாரணம். பட்டர்ஃப்ளை அப்படிங்கிறது வந்து அதோடைய லைஃப் சைக்கிள நம்ம பார்த்திருப்போம். அதோட காலகட்டம் வந்து ரொம்ப குறுகிய காலகட்டம் தான். ஆனா அது அவ்வளவு அழகா இருக்கும் இல்லைங்களா? பட்டர்ஃப்ளைய பிடிக்காத யாருமே இருக்க முடியாது. அதோட அழகு, அதோடைய அந்த ரெக்கைக்கு மயங்காத ஆளே இல்லை இந்த உலகத்துல. பட்டர்ஃப்ளை வந்து மோஸ்ட் பியூட்டிஃபுல் கிரியேச்சர் இந்த வேர்ல்டு இல்லைங்களா? சோ அந்த பட்டர்ஃப்ளையே உங்களுக்கு வந்திருக்கு. அது என்னதான் அந்த மாதிரி அதோட லைஃப் ஸ்பேன் வந்து கம்மியா இருந்தாலும் அதோடைய அதோடைய அழகும் ஆற்றலும் அவ்வளவு ஒரு சிறந்தது. சோ ஒரு விஷயத்துல இருந்து கஷ்டப்பட்டு வந்து வெளியில ஒரு பட்டாம்பூச்சி அதோட சிறகை விரிச்சு பறக்குது இல்லைங்களா? ஒரு முட்டையில இருந்து அது வந்து அவ்வளவு பெரிய ஒரு பெரிய பட்டாம்பூச்சி ஆகுறதுக்கு அதோட ப்ராசஸ் வந்து அவ்வளவு கஷ்டம். அவ்வளவு வலியும் மீறி அது ஒரு பட்டாம்பூச்சியா வெளியில வர மாதிரி இப்ப நீங்க அந்த ப்ராசஸ்ல இருக்கீங்க, அவ்வளவு வலியில இருக்கீங்க. நீங்களும் ஒரு பட்டாம்பூச்சியாக என்ன செய்வீங்க? சிறகடித்து பறப்பீங்க அப்படிங்கறதுதான் இந்த பட்டர்ஃப்ளை வந்து உங்களுக்கு குறிக்கும். இது வந்து ஒரு சாம், ஒரு ஹீலிங் சாம். சோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களை விட்டு போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஒரு ஹீலிங் இருக்கும், ஒரு லெசன் வந்து இருக்கும். யாருமே நம்மளை விட்டு போறாங்க அப்படின்னா அடுத்து நம்மளை பார்த்துக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான பர்சனை வந்து கடவுள் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. இவங்களோடய உங்க லைஃப் வந்து நின்னு போறது கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கும் ஹீல் ஆகும். அவங்களும் உங்களுக்கு ஏன் இப்படி பண்ணாங்கன்றத நினைச்சு வருத்தப்பட்டு வருந்துவாங்க. அவங்களோட கர்மா வந்து கண்டிப்பா அவங்கள வந்து சும்மா விடாது. யாரையுமே வந்து கர்மா என்ன பண்ணாது, சும்மாவே இருக்க விடாது. இப்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இந்த ஒரு பேக் ஸ்டாம்பிங் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் கிடையாது. அது வந்து அவங்களே என்ன பண்ணிரும், ரூல் அவுட் பண்ணிரும், அழிச்சிரும். சோ உங்களோட பாஸ்ட்ல இருந்து வெளியில வாங்க வருவீங்கன்னு தெரியுது. உங்களோட கரண்ட் தாட்ஸ் பாக்குறப்போ உங்க பர்சன்மே உங்களுக்கு பண்ணிருக்க அந்த விஷயத்த நினைச்சு கவலையில தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கார்டு வந்து அந்த சிச்சுவேஷனை சொல்லுச்சு. இப்ப நீங்க என்ன சிச்சுவேஷன்ல இருக்கீங்கன்றத சொல்லுச்சு. உங்க பர்சன் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்றத சொல்லுச்சு. இந்த கார்டு வந்து உங்க பர்சனுடைய தாட்டை தெளிவா சொல்லுது. உங்க பர்சன் வந்து கண்டிப்பா அந்த கர்மா அவங்க உங்களுக்கு அந்த பண்ணிருக்கிற விஷயத்த நினைச்சு கண்டிப்பா வருந்துறாங்க. இந்த பொண்ணுக்கு இப்படி பண்ணிட்டோமேன்றத நினைச்சு ஃபீல் பண்றாங்க.
அவங்களும் உங்களை விட்டு வெளியில வர முடியாம தவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா இது வந்து அவங்களுக்கும் ஒரு லெசன், உங்களுக்கும் ஒரு லெசன். உங்களுக்கு இப்படி பண்ணனால அவங்களுக்கு நடந்திருக்க ப்ராப்ளம்ஸ், அவங்க ஃபேஸ் பண்ணிருக்கிற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களும் அந்த கர்மால இருந்து வெளியில வந்து ஒரு நியூ லைஃபை நோக்கி போறாங்க. நீங்களும் உங்க கர்மால இருந்து வெளியில வந்து நீங்களுமே ஒரு நியூ லைஃபை நோக்கி நீங்களுமே போவீங்க அப்படிங்கிற மாதிரிதான் தெரியுது. சோ எதற்கும் கவலைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இது ரெகோனி த டிராகன் ஃபிளை அப்படின்னு வந்துட்டு டிராகன் ஃபர்ஸ்ட் வந்து பட்டர்ஃபிளை, இப்ப வந்து டிராகன். ஓகே, ஹீலிங் எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது வந்து வலிதான் இல்லைங்களா. உங்களை அவ்வளவு தூரம் நீங்க நம்புனீங்க, இந்த பர்சன் வந்து உங்களை அவ்வளவு காயப்படுத்திருக்காங்க. இப்போ நீங்க அதை நினைச்சு வருத்தத்துல இருக்கீங்க. இப்போ நான் இதுல இருந்து ஹீல் ஆக முடியுமா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா இதை நீங்க ஹீல் ஆவீங்க. இதை உங்களால ஏத்துக்கவே முடியாத வழியா இருந்தாலும் யூனிவர்ஸ் வந்து உங்களை ஏத்துக்க வைப்பாங்க. உங்க வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் வந்து என்ன செய்வாங்க, கண்டுபிடிக்க வைப்பாங்க. சேஞ்ச் திங்ஸ் அப்படின்னு வருது. கண்டிப்பா டைமிங்ஸ் வந்து மாறப்போகுது. நீங்களும் ஹீல் ஆகுறீங்க, உங்க பர்சனுமே ஹீல் ஆகுறாங்க. அவங்களும் உங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்ற மாதிரிதான் இந்த ரீடிங்ஸ்ல வந்து சொல்றாங்க. நான் உனக்கு இந்த அளவுக்கு ஒரு துரோகத்தை வந்து நான் பண்ணிட்டேன், சோ நீயும் அதுல வந்து ஹீல் ஆகிவா, ஐம் சாரிங்கிற மாதிரிதான் சொல்றாங்க. நானும் உனக்கு பண்ண துரோகத்துக்கான விஷயத்த நினைச்சு நான் சஃபர் பண்றேன், நீயும் நிறைய சஃபர் பண்ணிருப்ப. சோ ஐம் சாரி, நீயும் ஹீல் ஆகு. நானும் அதை வந்து அந்த கர்மால இருந்து நானும் ஹீல் ஆகி நானும் திருந்தி என்னோட லைஃப நான் பாக்குறேன், உன்னோட லைஃப நீ பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்ட் அவேஸ். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து திரும்ப சேராது, முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, நீங்க ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்க்கு ரெடி ஆயிட்டீங்க. ஓகேங்களா, இதை விட பெட்டரான பர்சன் உங்க லைஃப்ல ரெடியா இருக்காங்க. உங்க பர்சன் அப்படின்னு கூட நான் சொல்ல விரும்பல, ஏன்னா ரீடிங்ஸ் அந்த மாதிரி வரல. அவங்களுக்கும் அந்த ஒரு நல்ல லைஃப் அமையணும், நீங்களும் ஒரு நல்ல லைஃப் வந்து அமைச்சுக்க முடியும். அவங்களே நினைச்சு நீங்க உட்கார வேண்டாம். உங்களுக்கும் ஒரு நல்ல லைஃப் காத்துட்டு இருக்கு, அவங்களுக்கும் ஒரு நல்ல லைஃப் காத்துட்டு இருக்கு. ரெண்டு பேருமே ஹீல் ஆயிட்டு இருக்கீங்க. ரெண்டு பேரும் தனித்தனியா உங்களோட லைஃப வந்து சந்தோஷமா வாழ போறீங்க. ஓகேங்களா, அவங்க அவங்களுக்கான பார்ட்னரை தேடி கண்டுபிடிக்கிறாங்க, நீங்க உங்களுக்கான பார்ட்னரை தேடி கண்டுபிடிப்பீங்க. சோ உங்களோட இந்த காயத்துக்கு ஒரு மருந்து தான் உங்க பர்சனோட கரண்ட் தாட்ஸ்லயே உங்களுக்கு கிளியரா சொல்லிட்டாங்க, அண்ட் சாரின்னு சொல்லிட்டாங்க. சோ நீங்களும் அவங்கள மன்னிச்சிருங்க. அவங்களோட கர்மாவை அவங்க ஃபேஸ் பண்ணி ரியலைஸ் பண்ணிட்டாங்க. நீங்களும் அந்த கர்மால இருந்து, அவங்க உங்களுக்கு கொடுத்த கர்மால இருந்து நீங்களும் ஸ்லோவா வெளியில வர ஆரம்பிப்பீங்க. இந்த புரோக்கன் ஸ்டேட் வந்து நல்ல ஸ்டேட்டா மாறும். நீங்களும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல போவீங்க அப்படிங்கிற மாதிரியான எனர்ஜி தெரியுது. முடிஞ்சா பட்டர்ஃபிளை சாம்ஸோட இருக்கிற பிரேஸ்லெட்ஸ் வந்து கையில யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய். அதுக்கு முன்னாடி என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 8939767271 பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். அதே மாதிரி ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு சண்டே வரைக்கும். என்ன சொல்றது, ஸ்மோக் ரீடிங், வாட்டர் ரீடிங், மக் ரீடிங், கேண்டில் ரீடிங், ஃபிளவர் ரீடிங், எல்லாத்துக்கும் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. ஆஃபர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்க ரீடிங்ஸ் எடுக்கணும்னாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம். உங்களுக்கு நான் ஆஃபர்ஸ் கூட பண்ணி தந்துட்டு இருக்கேன். தேங்க்யூ. God bless you guys. Okay. Welcome group 3. Okay. உங்களுக்கான ரீடிங்ஸ் பார்த்துலாமா? பார்க்கலாம். ஓகே, நீங்க இதை சூஸ் பண்ணியிருந்தீங்க இல்லைங்களா, நீங்க தான் குரூப் 3. உங்களுக்கு ஒரு 2 கார்டு மட்டும் பார்த்து நம்ம கிளியரா சொல்லிடலாம். ஓகேங்களா, நிறைய பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்குமே மெசேஜஸ் வந்து புரியாது. ஓகே ஓகே, கரண்ட் தாட்ஸ் எப்படி இருக்கு? ஓகே, கரெக்டா 2 கார்டு விழுந்திருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கார்டு ஓபன் பண்ணிடுறேன். ஓகே, பே அட்டென்ஷன் டு த ரெட் ஃபிளாக்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது அந்த பர்சன் கிட்ட ஏதாவது, உங்களோட பர்சன் கிட்ட ஏதாவது ஒரு நிறை குறைகள் இருந்தா அதை வந்து இன்னும் கிளியரா கவனிக்க ஆரம்பிங்க. அவங்க யாருன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னும் அவங்கள பத்தி உங்களுக்கு வந்து சரியான ஒரு
புரிதல் இல்லையோ அப்படிங்கறத வந்து உங்களுக்கு இந்த கார்டு சொல்லுது. சோ கொஞ்சம் அந்த பர்சன் வந்து யாரு, எப்படிப்பட்டவங்க, அவங்களோட நிறை குறைகள் என்ன அப்படின்னு இன்னும் நீங்க அவங்கள பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நீங்க அவங்கள பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதான் அவங்க யாரு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ஒரு நல்ல பர்சனா, உங்களுக்கு ட்ரூவா இருப்பாங்களான்னு தெரியும். அப்படியே அந்த பர்சனை வந்து நீங்க டிபெண்ட் பண்ணாதீங்க. இவ்வளவு நாள் நீங்க அப்படியேதான் என்ன சொல்றது டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. நீங்களா ஒண்ணு டிட்டர்மைன் பண்றீங்க, அதாவது நீங்களா ஒண்ணு தீர்மானிச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சோ அவங்களோட கரண்ட் தாட்ஸ் என்னவா இருக்குன்னா, நான் யாருன்னு நீ இன்னும் என்னை பத்தி முழுமையா நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. நீங்க பண்ற ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்காம இருக்கலாம். அதாவது உங்களோட கேரக்டர் வைஸோ, ஏதோ ஒரு சில விஷயங்களோட பிஹேவியரோ, இல்ல நீங்க கரண்டா இப்ப அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க சிச்சுவேஷனோ அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட ஒரு ரெட் பிளாகா இருக்கலாம். ரெட் பிளாக்னா தெரியும், ஒரு ஜென்சி டேர்ம் ஆயிடுச்சு இப்போ. சோ அது வந்து என்ன சொல்றது, கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி அகெயின்ஸ்டா திங்க் பண்றாங்க. ஓகேங்களா? உங்களோட கரண்ட்ல இருக்கிற ஏதோ ஒரு நடவடிக்கையோ இல்ல பாஸ்ட்ல நீங்க பண்ண ஏதோ ஒரு விஷயமோ அவங்களுக்கு ஒரு ரெட் பிளாகா இருக்கு, அவங்களுக்கு ஒரு பிடிக்காம இருக்கு. சோ ஆனா அதை அவங்க வெளியில சொல்ல முடியாம இருக்காங்க. மேபி அந்த பர்சன் உங்க கூட இப்ப இருக்கலாம், இல்ல அவங்க இல்லாமலும் உங்க கூட இருக்கலாம். ஓகேங்களா? ரெண்டுக்குமே பாசிபிள் இருக்கு. மேபி இருந்துட்டு அவங்க உங்ககிட்ட நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத அவங்க சொல்லாம இருக்கலாம். இல்ல அவங்க கூட இல்லாம அவங்க கரண்டா இதை திங்க் பண்ணலாம். இவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்களே, கொஞ்சம் இதை மாத்திருந்தா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து போயிருந்திருக்காது அப்படின்னு கூட திங்க் பண்ணலாம். இல்ல உங்க கூடயே இருந்துட்டு கூட இந்த பர்சனோட கரண்ட் தாட் வந்து இவங்க எனக்கு பிடிக்காததை பண்றாங்க, இவங்க எனக்கு பிடிக்காத விஷயத்த பண்றாங்கன்னு அவங்க யோசிக்க வைக்குது. ஓகேங்களா? சோ அதுல வந்து நீங்க கவனம் செலுத்துங்க. அவங்க யாருன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்கும் பிடிக்காதுன்றத நல்லா யோசிங்க. யோசிச்சு இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து 2 பேரும் சேர்ந்து இந்த ஒரு விஷயத்த வந்து கொண்டு போக பாருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் டெவலப் ஆகல அந்த ரிலேஷன்ஷிப்ல. சோ இவங்க யாருன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு எது வேணும் வேண்டான்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் இன்னுமே ஸ்வீட்டா இருக்கும். ஓகேங்களா? எக்ஸ்பிரஸ் யுவர் லவ் குரூப் 3 ஃபைல் 3. உங்களுக்கு வந்து உங்க லவ்வ நீங்க இன்னுமே சொல்லல. அதாவது இது ஏன் நீங்க வந்து அவங்கள பத்தி இன்னும் உங்களுக்கு டீப்பா தெரியலன்றது எனக்கு இந்த கார்டு பார்த்தோன்னே புரியுது. மேபி ஒன் சைடட் லவ்வா இருக்கலாம் இது. ஓகேங்களா? இல்ல லவ் பண்ணிட்டே இருக்கீங்க, ஆனா உங்களோட லவ்வ வந்து நீங்க போல்டா சொல்ல முடியாம இருக்கீங்க. இந்த குரூப் 3 செலக்ட் பண்ணவங்க, அவங்க மேல உங்களுக்கு அவ்வளவு லவ் இருக்கு, ஆனா அதை வந்து உங்களால என்ன செய்ய முடியல, வெளிப்படையா அவங்க கிட்ட சொல்ல முடியல. அவங்களும் உங்களை லவ் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இன்னுமே அவங்க யாருன்ற புரிதல் வந்து உங்களுக்கு சரியா இல்ல. அதனாலதான் நீங்க பண்ற ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்கலனாலும் உங்களுக்கு அதை கண்டுபிடிச்சுக்க தெரியல. அவங்களும் உங்ககிட்ட ஓப்பனா வந்து நீ இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்ல மாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ள அந்த அஷ்யூரிட்டி வந்து இன்னும் இல்ல. அந்த லவ்வர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து இன்னும் கிரியேட் ஆகல. ஆனா 2 பேருக்குமே ஈக்குவலா அந்த லவ் இருக்கு. சோ நீங்க இன்னும் அந்த புரிதலுக்குள்ள ஏன் வரலன்னு புரியுது. நீங்க இன்னும் உங்களுடைய காதலே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்கீங்க. சோ சீக்கிரம் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரொமான்டிக் ஏஞ்சல் வந்து சொல்றாங்க. சீக்கிரம் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. ஏஞ்சல்ஸே சொல்லிட்டாங்க உங்களோட லவ் ட்ரூவா இருக்கு அப்படின்னா கோ அஹெட், மேக் தி டெசிஷன். அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. கண்டிப்பா அவங்க அக்செப்ட் பண்ணதான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கும் உங்க மேல வந்து லவ் இருக்கு. நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, ஏன் அப்படி பண்றீங்க, நிறைய ஒரு பொசசிவான ஒரு விஷயங்களும் யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா நீங்க அதை பண்ணக்கூடாதுன்றத அவங்க திங்க் பண்றாங்க. உங்க எனர்ஜி வந்து கரண்ட் தாட்ஸ் வந்து அப்படிதான் இருக்குன்றப்போ உங்க மேல அவங்களுக்கு வந்து கட்டாயமா ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இருக்கு, ஒரு லவ் அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் இருக்கு. உங்க கூட டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க அவங்கள பத்தி இன்னும் சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே, அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நீங்க பண்றீங்கன்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதை நீங்க மாத்திக்கணுங்கிற மாதிரியும் நினைக்கிறாங்க. நீங்க என்னன்னா அவங்கள பத்தி நமக்கு இன்னும் முழுசா தெரியலையோ அப்படிங்கறது நீங்களுமே யோசிக்கிறீங்க. அவங்கள பத்தி முழுசா தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு இன்னும் நல்லா கிளாரிட்டியா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுக்கோங்க. நீங்க அவங்கள பத்தி தேட ஆரம்பிச்சீங்கன்னா தான் அவங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்க கூட பழகதான் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரியும். நீங்களா ஒரு முடிவுக்கு வராதீங்க. அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும், எனக்கு இதான் பிடிக்கும். ஏன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தெரியாது.
ஸோ நீங்க மெதுவா இப்பதான் உங்க ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு. ஆல் தி பெஸ்ட். இதை வந்து நீங்க இன்னும் ஒரு கிளாரிட்டியோட கொண்டு போகணும். அவங்களோட கரண்ட் தாட்மே அதான் இருக்கு. நீங்க வந்து நீங்களா வந்து உங்க லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணவும் எதிர்பார்க்கறாங்க. அவங்களும் அதுக்கு ஓகே தான் சொல்லுவாங்க. இன்னும் அவங்கள பத்தி நல்லா டீப்பா புரிஞ்சுக்கணும், உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஓ மை காட், சோல்மேட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, நீங்க வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷன் இது. ஓகேங்களா? ஸோ யூனிவர்ஸா உங்களுக்கு பார்த்து அமைச்சு கொடுத்துருக்க லவ் கண்டிப்பா விட்டுறாதீங்க கைஸ். போய் உங்க லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அவங்க அக்செப்ட் பண்ணதான் செய்வாங்க. எஸ், திஸ் இஸ் யுவர் சோல்மேட்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்க இப்ப லவ்ல இருக்கீங்க அப்படின்னா அவங்க உங்களோட சோல்மேட். ஸோ நீங்க ஒரு நோ கான்டாக்ட், நோ கம்யூனிகேஷன் கனெக்ஷன்ல இருந்தீங்கன்னா கூட அவங்க உங்களை தேடிதான் வருவாங்க. இது ஒன் சைட் லவ்வர்ஸ்க்கு மட்டும்தான் மெசேஜஸ் அப்படின்னு கிடையாது. நோ கான்டாக்ட், நோ கம்யூனிகேஷன்ல இருக்கீங்க, ஒரு டிவர்ஸ் பீரியட்ல இருக்கீங்க, அவங்க கூட செப்பரேஷன்ல இருக்காங்கன்னா கூட இது ஒரு சோல்மேட் கனெக்ஷன். அவங்க உங்களை பத்தின கரண்ட் தாட்ஸ் வந்து இன்னுமே கேரி பண்றாங்க. நீங்க வேணும், அவங்களும் இதை உணர்றாங்க. இது ஒரு சோல்மேட் கனெக்ஷன் இல்ல. இவங்களை விட்டு நம்ம என்னதான் டிஸ்டன்ஸ்ல வந்தாலும் நம்மளால அவங்க இல்லாம இருக்க முடியலையே, இது ஒரு சோல்மேட் கனெக்ஷன் அப்படின்னு அவங்களும் ஃபீல் பண்றாங்க. சோ நீங்க அவங்க கிட்ட நீங்களா வரமாட்டீங்களா, நீங்களே உங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எடுத்து வைக்க மாட்டீங்களான்னு யோசிக்கிறாங்க. அவங்க கூட வந்து ஜெல்லப் ஆகுறதுக்கு, ஒரு நோ கான்டாக்ட்ல இருந்து ஒரு கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்கு வர்றதுக்கு வந்து அவங்க கொஞ்சம் ஹெஸ்டேட் ஆகுறாங்க, கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்றாங்க. நீங்களே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சீங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க கிட்ட ஓடி வந்துருவாங்க. சோ அவங்களுக்கு உங்க மேல ஒரு கரண்ட் தாட்ஸ் எப்படி இருக்குன்னா, நீங்களா அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா, நானும் அவங்கள லவ் பண்றேன்னு அவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அவங்க அந்த லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன்றாங்களே, இன்னும் வந்து அந்த லவ்வை வந்து புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களே, அவங்களா வந்து என்ன சொல்றது, இந்த சண்டையை முடிச்சு இல்ல இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் வந்து முடிச்சு அவங்களா நம்ம கூட வந்து வரலாமே, நம்மளா வந்து ஏன் பேசணும்னு நினைக்கிறாங்க, அவங்களா நம்ம கிட்ட வந்து பேசணும்ன்றத அவங்க எதிர்பார்க்கறாங்க. சோ அதை நினைச்சுதான் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இன்னும் அவங்க புரிஞ்சுக்கல, அவங்க ட்ரூ லவ் நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல, ஏதோ ஒரு சண்டை ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு, பட் அதுக்காக இப்படி ஒரு செப்பரேஷன் தேவையாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சோ நீங்க இந்த மாதிரி டிவர்ஸ் வரைக்கும் போயிருந்தாலுமே அவங்க உள்ள லவ்வை வச்சுட்டு வெளியில வந்து ஈகோ காட்டுற பர்சனா இருப்பாங்க. உங்க ஹஸ்பண்ட்னாலுமே, உங்க ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ள உங்க மேல லவ் இருக்கும், பட் நானா சொல்லணுமா அப்படிங்கிற அந்த ஈகோ காட்டக்கூடிய பர்சனா இருப்பாங்க. நீங்களா அவங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட வரணும்னு நினைக்கிறாங்க. சோ கண்டிப்பா நீங்களா அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க, அவங்களும் வருவாங்க. நமக்கு பிடிச்ச உறவுக்காக விட்டு கொடுக்கறது வந்து தப்பே கிடையாது இல்லைங்களா? சோ நான் சொன்னதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க பர்சனோட கரண்ட் தாட் என்னன்னு நீங்க பாத்துருப்பீங்க. ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா 8939767271 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து பர்சனலா எல்லா விதமான ரீடிங்ஸுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ கரண்டா கேண்டில் ரீடிங், ஃபிளவர் ரீடிங், ஸ்மோக் ரீடிங், வாட்டர் ரீடிங்னு ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. வாட்ஸ்அப் பண்ணி அந்த ஆஃபர்ஸையும் கேட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. வேலிடான ஆஃபர் தான். டில் சண்டே, இன்னையோட லாஸ்ட் டேட். ஓகேங்களா? டில் சண்டேயோட முடியுது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னாலும் அதை தவிர்த்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, எப்பவுமே சொல்ற மாதிரி தான், ஆல்வேஸ் manifest a wonderful life ahead. Stay positive, be positive. Bye.